நெல்லை தொகுதியில் தோற்றால் திமுக நிர்வாகிகளின் பதவி பறிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில் மு க ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில் நெல்லை சங்கரன்கோவில் சட்டப்பேரவை தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார். இதில் திமுக தெற்கு மண்டல பொறுப்பாளர் MP கனிமொழியும் பங்கேற்றார். சட்டப்பேரவை தேர்தலில் நெல்லை தொகுதியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்றும் வெற்றி பெறவில்லை என்றால் கட்சி நிர்வாகிகளின் பதவிகள் பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரியில் ஆளுங்கட்சி ஆதரவுடன் வாக்குத்திருட்டு நடைபெறுவதாக வீடியோ ஆதாரத்துடன் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வைத்திலிங்கம், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் வாக்குத்திருட்டு புதுச்சேரியிலும் நடந்துள்ளதாகவும் பாஜக NR காங்கிரசார் வாக்குத்திருட்டில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை பகுதியிலே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சியினர், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுடைய வீட்டிற்கு பக்கத்திலேயே இந்த காரியம் நடந்திருக்கின்றது. திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்த பலத்த மழையால் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக வாணியம்பாடியில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் 1 மணி நேரம் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 89,440 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 90,000 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 11,250 ரூபாய் ஆகும். வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து கிராம் 164 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஸ்ரீரங்கபுரம் கிராமத்தில் தரைப்பால கம்பிகள் வெளியில் தெரியும் அளவுக்கு சேதமடைந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்ரீரங்கபுரம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தரைப்பாலம் சேதமடைந்து காணப்படுவதாக புகார் கூறியுள்ளனர். தரைப்பாலத்தின் கம்பிகள் வெளியில் தெரியும் அளவிற்கு பள்ளம் ஏற்பட்ட ஆபத்தான முறையில் காட்சியளிப்பதால் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் விபத்தில் சிக்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். ஸ்கூல் பஸ்ஸுங்க, ஸ்கூல் குழந்தைங்க எல்லாமே வந்து போற இடம், பெரியவங்க வயசானவங்க எல்லாம் வந்துட்டு போறாங்க. ஒரு வருஷமா இந்த குழி இப்படியே இந்த இதா இருக்குதுங்க. இந்த கம்பிக்கு எல்லாமே அப்படியே தெரியுதுங்க. குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இது வரைக்கும் விழுந்திருக்கு தெரியுங்களா? கம்பி குத்துனா அந்த காயங்கள்லாம் சீக்கிரமா ஆறுமா குழந்தைங்களுக்கு? ரொம்ப எங்களுக்கு சிரமமா இருக்குது. இதை எவ்வளவு சீக்கிரமா நீங்க நடவடிக்கை எடுத்து இதை பண்ண முடியுமா பண்ணி கொடுங்க. 5 கிராமங்கள் இணைந்து கொண்டாடும் கோயில் திருவிழா சில நாட்களில் நடைபெற உள்ளதால் அதற்கு முன்பே தரைப்பாலத்தை சீரமைத்து தர வேண்டும் என்று ஸ்ரீரங்கபுரம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் மணி ஹேஸ்ட் தொடரை பார்த்து பலரிடம் 250 கோடி ரூபாய் மோசடி செய்த 3 பேர் கொண்ட கும்பலை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். சீனர்களால் இயக்கப்படும் சர்வதேச சைபர் மோசடி கும்பலைச் சேர்ந்த 3 பேர் கடந்த 1.5 ஆண்டுகளில் போலி ஆன்லைன் வர்த்தக முதலீட்டு திட்டங்கள் மூலம் இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கானவர்களிடம் சுமார் 250 கோடி மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைதான 3 பேர் நெட்ஃபிளிக்ஸ் தொடரான மணி ஹேஸ்டின் முக்கிய கதாபாத்திரங்களின் பெயர்களை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டனர். இந்த மோசடி பணத்தை போலி வங்கிக் கணக்குகள் மூலம் சைபர் மோசடி கும்பலுக்கு அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. 250 கோடி ரூபாய் மோசடி பணம் பின்னர் கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் ஹவாலா மூலம் கமிஷன் பெற்றனர். தமிழ்நாட்டில் நாளை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டிற்கு வரும் 9ஆம் தேதி வரை மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து நெல் மூட்டைகளை அரசு சேமிப்பு கிடங்குக்கு அனுப்பும் பணி போதிய லாரிகள் இல்லாததால் தொய்வடைந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு 42 பெட்டிகளில் மொத்தம் 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் வந்திறங்கின. இந்த மூட்டைகளை புதுக்கோட்டை மாவட்டம் கடையாத்துப்பட்டி, துளையானூர் பகுதிகளில் உள்ள அரசு சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருகின்றன. நெல் மூட்டைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக திடீரென கூறப்பட்ட தகவலால் போதிய எண்ணிக்கையில் லாரிகளை ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்று ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். அரசு கிடங்குகளுக்கு சென்றுள்ள லாரிகள் திரும்பி வந்தால் மட்டுமே நெல் மூட்டைகளை அனுப்ப முடியும் என்று ஊழியர்கள் கூறுகின்றனர். புதுக்கோட்டை மாநகராட்சியில் திலகர் திடலில் இருந்து மச்சுவாடி வரை சாலையோரம் பதிக்கப்பட்டுள்ள காவிரி குடிநீர் குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்ய கோரி மரம் நண்பர்கள் மற்றும் விவசாயிகள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திலகர் திடலிலிருந்து மச்சுவாடி வரை செல்லக்கூடிய காவிரி குடிநீர் குழாயில் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள உடைப்பால் குடிநீருடன் கழிவுநீரும் கலப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். நல்ல குடிநீரை வழங்கணும்னா அந்த சப்ளை போகிற பகுதியெல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை மூடிட்டு போனாலும் இதில் அழுக்குகள் எல்லாம் குடிநீரில் கலந்துருக்கு. நகரத்தினுடைய பல பகுதிகளில் குடிநீரில் அசுத்தமாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. எதிர்வரும் 2026 IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மகேந்திர சிங் தோனி விளையாடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து IPL தொடரில் CSK அணிக்காக விளையாடி வருகிறார். இந்நிலையில் வரும் 2026 IPL போட்டிகளில் MS தோனி விளையாட மாட்டார் என்றும் அவர் எந்த நேரத்திலும் ஓய்வு பெறுவதாக அறிவிக்கலாம் என்றும் கடந்த சில மாதங்களாக தகவல்கள் பரவி வந்தன. இந்நிலையில் IPL 2026 தொடரில் மகேந்திர சிங் தோனி தங்கள் அணிக்காக விளையாடுவார் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமைச் செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். 2026 IPL போட்டியில் MS தோனி பங்கேற்க உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 2008ஆம் ஆண்டு IPL முதல் சீசனிலிருந்து MS தோனி சென்னை அணிக்காக விளையாடி வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 560 ரூபாய் உயர்ந்து 90,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்துள்ளது. காலையில் தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகல் மேலும் 560 ரூபாய் அதிகரித்தது. பிற்பகல் தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 11,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனிடையே சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 165 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆன்லைன் சூதாட்ட செயலி தொடர்பான வழக்கில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்களான சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவான் ஆகியோரின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. சுரேஷ் ரெய்னாவுக்கு சொந்தமான 6,64,00,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் நிதி மற்றும் ஷிகர் தவானுக்கு சொந்தமான 4,53,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. ஆன்லைன் சூதாட்ட தளத்துடன் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவான் ஆகியோர் விளம்பர ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டிற்கு வரும் 9ஆம் தேதி வரை மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து நெல் மூட்டைகளை அரசு சேமிப்பு கிடங்குக்கு அனுப்பும் பணி போதிய லாரிகள் இல்லாததால் தொய்வடைந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு 42 பெட்டிகளில் மொத்தம் 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் வந்திறங்கின. இந்த மூட்டைகளை புதுக்கோட்டை மாவட்டம் கடையாத்துப்பட்டி, துளையானூர் பகுதிகளில் உள்ள அரசு சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருகின்றன. நெல் மூட்டைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக திடீரென கூறப்பட்ட தகவலால் போதிய எண்ணிக்கையில் லாரிகளை ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்று ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். அரசு கிடங்குகளுக்கு சென்றுள்ள லாரிகள் திரும்பி வந்தால் மட்டுமே நெல் மூட்டைகளை அனுப்ப முடியும் என்று ஊழியர்கள் கூறுகின்றனர்.
புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக பாஜகவை சேர்ந்த பிரதேச அமைச்சர் ஜான்குமார் சதிவேலையில் ஈடுபடுவதாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயபால் குற்றம் சாட்டியுள்ளார். சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த ஜெயபால், அரசுக்கு எதிராக சதிவேலையில் அமைச்சர் ஜான்குமார் ஈடுபட்டுள்ளதால் முதல்வர் ரங்கசாமி கோபத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஜான்குமார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பிய ஜெயபால், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மேலிடத்தில் சொல்லியிருப்பதாக கூறுவதாகவும், எது கேட்டாலும் மேலிடம் என்று கூறிய பாஜக காலத்தை ஓட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு பக்கம் ராமலிங்கம் என்ன சொல்றாரு, எங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, நாங்க மேலிடத்துல சொல்லிட்டோம். ஒரு வார்த்தை ஒண்ணு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு, மேலிடத்துல சொல்லிருக்கிறோம். எதை கேளுங்க, தலைமைக்கு சொல்லிருக்கிறோம். தலைமையில சொல்லிட்டீங்க, ரிப்ளை என்ன வந்ததுன்னு கேக்குறோம். நாங்க இது வரைக்கும் ஒரு 7-9 பிரச்சனை, ரிப்ளை என்ன வந்தது தலைமையில சொல்லிக்கினே காலத்தை வரட்டும் எப்படி? மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் தான் போட்டியிடும் என்றும், எந்த கூட்டணி என இப்போது கூற முடியாது எனவும் ஜெயபால் தெரிவித்துள்ளார். ஐப்பசி மாத கிருத்திகை மற்றும் வியாழக்கிழமை என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 100 ரூபாய் கட்டண தரிசனம், பொது தரிசனம் மற்றும் முதியோர்களுக்கான சிறப்பு தரிசனம் என அனைத்து வரிசையிலும் பக்தர்கள் அதிகமாக காணப்பட்டனர். பலர் காவடி எடுத்தும் சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து முருகனை தரிசித்தனர். திண்டிவனம் அருகே உள்ள மாத்தூரில் 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி கோபிகாவின் உயிரை காப்பாற்ற அரசு உதவ வேண்டும் என அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். லாரி ஓட்டுநரான தந்தையின் சொற்ப வருமானத்தில் படித்து வரும் கோபிகாவுக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து பெற்றோர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்த போது சிறுநீரகம் செயலிழந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியில் மூழ்கிய குடும்பத்தினர் தற்போது டயாலிசிஸ் சிகிச்சை மூலம் கோபிகாவை காப்பாற்றி வருகின்றனர். இந்நிலையில் உடனடி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு அரசு உதவ வேண்டும் என அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். டயாலிசிஸ் பண்ணின்னு இருக்கோம். பாப்பாவுக்கு இன்னும் 1.5 மாசத்துக்குள்ள அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உடம்பு டல்லாகிக்கினே வருது. பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நைட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மூச்சு விடுறதுக்கெல்லாம் 1/2 லிட்டர் தண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 12 வயது கோபிகா படும் கஷ்டத்தை சொல்லி மாள முடியவில்லை என வேதனை தெரிவிக்கும் பெற்றோர் நல் உள்ளம் கொண்ட யாராவது உடனடியாக உதவ முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் நடைபெற்று வரும் 17வது கேமிங் தொழில்நுட்ப சர்வதேச மாநாட்டில் 10க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கேம் வடிவமைப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் விதவிதமான கேமிங் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றை நேரில் சென்று பார்வையிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் மாணவர்கள் தங்களது திறமை குறித்து எடுத்து கூறினர். So now you have next step and you have to find the key for this door. And now it is a main sensor. Actually with this game I got international first in the competition. நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சென்னையில் மாணவர்களுக்காக 6 மாதங்களுக்குள் ஒரு சிறந்த கேமிங் மையம் நிறுவப்படும் என்றார். ஒவ்வொரு ஆண்டும் உலகின் முன்னணி கேம் வடிவமைப்பாளர்கள், முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கேமிங் தொழில்நுட்ப சர்வதேச மாநாட்டில் பங்கேற்று வருகின்றனர். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க கோரி அரசு சாராயவடி ஆலை ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையத்தில் உள்ள அரசு சாராயவடி ஆலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு 53 ஊழியர்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட்டனர். இவர்கள் தொடர்ந்து 14 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஆலை முன்பு 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி மீண்டும் வேலை வழங்குமாறு அரசை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். என்று சொல்வது நியாயம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல. இளச்சவாய கூட்டமும் அல்ல. நாங்களும் பல கட்ட போராட்டம் பண்ணோம். ஐயா அவர்களை போய் பார்த்தோம். வேலைக்கு வைக்கிறேன்னு சொன்னாங்க. ரங்கசாமி ஐயா வேலைக்கு நான் வைக்கிறேன், நீங்களாம் உள்ள போய் சொன்னாங்க. ஆனா இடையில என்ன நடந்ததுன்னே இது வரைக்கும் தெரியல. ஏன் வேலைக்கு போகணும் தெரியல. புரியுதுங்களா? அதான் இதான் காரணம் ஐயா. எங்களை மீண்டும் இந்த கம்பெனியில எங்களை வேலைக்கு வைக்கணும். வேலைக்கு வைக்கிறவரு இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த காலையில போராடுவோம்.
இவர்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் போராட்டத்தில் பங்கேற்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேரை நிபந்தனையுடன் இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் 30 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்த வழக்கு மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது முதல் முறையாக கைது செய்யப்பட்ட 26 மீனவர்களுக்கு 19 லட்சம் ரூபாய் அபராதமும், இரண்டாவது முறையாக கைது செய்யப்பட்ட மேலும் 4 மீனவர்களுக்கு தலா 80,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். அபராத தொகையை செலுத்தினால் உடனே விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும், இல்லை என்றால் 6 மாதம் சிறை தண்டனை என்று நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது.